உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தனது லாபஸ்தானாதிபதி தனது சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கால அமைப்பு 41 நாட்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு இருக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவானது பார்வை உங்களுடைய ராசியினுடைய, குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் தனஸ்தானத்தில் விழுது அவரது பார்வை. அடுத்தது அவரது பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவரது பார்வை உங்களுக்கு 6ஆம் வீட்டில் விழுது. அப்போது 4, 7, 8 இந்த இடங்கள் விழக்கூடிய இந்த பார்வையால் மாபெரும் யோகம் உண்டாகக்கூடிய அற்புத அமைப்புகள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். ஆக மிதுன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான எதிர்நீச்சலை கடந்து வாழ்க்கையில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், பாசம், பந்தம், நட்பு இதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய நிகழ்வுகளோட மற்றவங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் ரொம்ப அதிகம். அப்போது அப்பேற்பட்ட நற்குணம் படைச்ச மிதுனராசி அன்பர்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நம்பிக்கை துரோகங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை துரோகங்கள் எப்படின்னா, நம்பி ஒரு புறம் ஏமாந்தீங்க, கொடுத்த பணமும் சரி, நம்பி செய்த தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி, ஏன் வாழ்க்கை ரீதியிலேயே ரொம்ப ரொம்ப வேதனைகள். லைஃபே இவ்வளோதானா, நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம், எதற்காக இந்த நிலை, நம்ம என்ன பாவம் செஞ்சோன்ற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. அப்போது அந்த பிரச்சனைகளை கடந்து வந்த உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சா போதுமே நினச்சி எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானது பெயர்ச்சி, அதுவும் உங்களுடைய ராசியினுடைய தனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியுடைய பார்வை, அவர் லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டில் நின்று பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட முதல் ரீதியில் அந்த குடும்பஸ்தானத்தில் பார்க்குறார் இல்லையா, அந்த குடும்பஸ்தானத்தில் விழக்கூடிய அந்த பார்வையால் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. கண்டிப்பாக குடும்ப ரீதியில் அவ்வளோ வேதனைகளை சந்திச்சிட்டீங்க, அவ்வளோ மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க. இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது. தன்னை சார்ந்தவங்களே தன்னை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கும் தன்னை புரிஞ்சிக்க முடியாத சூழல், சிலருடைய வாழ்க்கையில் குடும்பமே செதறி டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலை, பிள்ளைகளிலிருந்து எல்லாம் விலகி நிற்கக்கூடிய நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தரே ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் இவ்வளோ பெருசாகி மீண்டும் ஒன்று இணைய முடியலையென்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிலையை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, குடும்ப ரீதியில் எந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ட்டு உங்கள் முயற்சிகள் எடுத்து நீங்கள் எவ்வளோ இதை எடுத்து அது மேலே போட்டு தொழிலை பெரிய இலக்குக்கு கொண்டு போகணும், வளர்ச்சியை நோக்கி போகணுன்ட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்களோ, கடைசியில் அந்த ரிஸ்க் எல்லாமே சரிவுகளை சந்தித்து பண நெருக்கடிகளுக்கு இப்போ ஆளாகி கடன் சுமைகளுக்கு ஆளானதுனால எந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்களோ அந்த குடும்பமே இன்றைக்கி வந்து பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகளிலிருந்து மனைவி மக்கள் வரைக்குமே வருத்தப்படக்கூடிய நிலைகள் எல்லாமே கடந்து வந்துட்டீங்க. அப்போது இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டு வரணும். ஒரு புறம் தொழில் ரீதியில் பாதித்தவங்க தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, குடும்ப வரைக்கும் பாதித்தவங்களுக்கு குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய நல்ல மனசுக்கு 100% இந்த லாபஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் இவரது பார்வை விழும் பொழுது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்க போகுது. பிரிஞ்சவங்க ஒன்று சேர போகிறீங்க. குறிப்பாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள். அப்போது கூட பிறந்தவங்க எத்தனையோ அவங்களுக்காக நல்லது செஞ்சுருப்பீங்க, கடைசியில் உங்களை குற்றவாளியாக்கி உங்கள் மேலே பழி போட்டு உங்களை குறை பேசி உங்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கியிருப்பாங்க. அப்பேற்பட்ட மன அழுத்தங்களை சந்தித்த உங்களுக்கு மீண்டும் உங்களுடைய நட்பை நினச்சி வருத்தப்பட்டு உங்களுடைய அந்த பாச பந்தத்தை இழந்துட்டோமேன்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு சூழல் உண்டாகும். ஆக உங்கள் விரலை உங்கள் கண்ணை குத்தி இருக்கும். உங்கள் குடும்ப ரீதியில் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருந்தெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலம் குடும்பஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த செவ்வாயது பார்வையால் 100% அருமையான வெற்றிகளால் நல்ல நல்ல இலக்குகள், தன்னுடைய வீட்டில் தனக்கு சுபகாரியங்கள், தனது வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்க போகுது. தனக்கும் தன்னுடைய வாழ்க்கையில்
ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் எப்படின்னா தொழில் ரீதியில் அடுத்த லெவலுக்கு ஒன்று பண்ண போவீங்க, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டாக்க போகிறீங்க, ஏன் வேலை சார்ந்த விஷயங்கள் அற்புதமான வளர்ச்சிகள் அடைய போகுது, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்க போகுது, அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புத மேன்மைகள் உண்டாக போகுது, இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் திடீரென்று உண்டாகும். லாபஸ்தானாதிபதி அந்த இடத்த பார்க்கும் பொழுது தனம் செல்வம்ன்றதுனால அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. அப்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் மட்டும் இல்லாமல் இத்தனை காலகட்டங்களில் உங்களுடைய நேர்மைக்கு கிடைக்காத ஒரு நல்ல விஷயங்கள் இதுக்கு மேலே கிடைக்க போகுது. அப்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியிலையும் சரி, வேலை ரீதியிலையும் சரி மாபெரும் மேன்மைகள் கிடைக்க போகுது. வேலையே கிடைக்கல, முயற்சிகளும் செய்கிற, ரொம்ப நாளாக சும்மாவே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் அமைய போகுது. அரசு உத்தியோகத்தில் டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். திருமண வாய்ப்புகள் முயற்சி எடுத்து தோல்விகளை சந்திச்சேங்க, ரொம்ப மன உளைச்சத்துக்கு ஆளாயிட்டேன், இந்த மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் வரணும்னா நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எனக்கு சக்ஸஸ் அடையணும்னு நினச்ச உங்களுக்கு 100% இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது. ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நினச்சிக்கிங்க. இன்னும் பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சரி செய்திடுவீங்க. உங்களுடைய வார்த்தையை மீறி அவங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடிய சூழல் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னும் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த செவ்வாய் பகவானது பார்வையால் சரியாக போகுது. இவரது பார்வை சத்துருஸ்தானத்தில் விழுது, 6ஆம் வீட்டில். அப்போ எதிர்ப்புகள் விலக போகுது. எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி பெரிய இலக்கம் உண்டாக்கும். கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் பட்ட இந்த இனம் புரியாத வலி வேதனைகளை எல்லாத்தையும் சரி செய்ய போகிறீங்க. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான வரவு செலவு மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களோ இன்றைக்கி எல்லாமே உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே இழந்து நிற்கக்கூடிய நிலைக்கு நாம் ஆளாயிடுவோம்ன்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக சொல்கிற ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. அந்த அமைப்புகள் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே உருவாயிடும். இந்த 41 நாட்கள் எதுவாக இருந்தாலும் போல்டாக இறங்கி செயல்படுங்க. அது உங்களுக்கு அருமையான யோகத்தை உண்டாக்கும். வெளிநாடு வெளிவாய்ப்புகள் சார்ந்த அமைப்புகள் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இடமாற்றங்கள் உண்டாகும். ஆல்ரெடி சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைச்சிருக்கு, இருந்த இடத்துலேருந்து இடம் மாறி இருப்பீங்க. ஊரை விட்டு ஊர் ஏதாவது ஒரு வெளி அமைப்புகள் உண்டாகி இன்றைக்கி அந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் யோசிக்க வேண்டாம், தாராளமாக செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல யோகத்தை அளிக்கும். குறிப்பாக வெளிநாடு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு சில நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டேங்க, நான் நினச்சதை விட என் லைஃப்பில் இந்த நிலைக்கு நான் நிற்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, இதிலிருந்து மீண்டு வெளியில் நான் ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறேன், குடும்பத்திற்கு சந்தோஷம் நிம்மதியோடு வாழணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமைப்புகள் உங்களுக்கு கூடி வரப்போகுது, உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சார்ந்தவங்களுக்கு இந்த 41 நாட்களில் ஜாக்பாட் அடிக்கும். அருமையான இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை உருவாக்கிடும். அந்த அளவுக்கு சிறந்த அமைப்புகள் கிடைக்க போகுது. முயற்சியை பலப்படுத்தினால் 100% வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் நோய் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய் நொடிகள் சார்ந்த பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. சிலர் அறுவை சிகிச்சை பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க. உடல் ரீதியிலிருந்து மீண்டும் முதல்ல இருந்த மாதிரியான ஒரு தெளிவு நமக்கு இல்லையே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. காரணம் என்னென்னா, அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது, கண்டகச்சனி நடக்கும் பொழுதே பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா ஆக்சிடெண்ட், விபத்துகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் சந்தித்து சில உடல் ரீதியில் சில தெளிவான ஒரு நிலையை அடைய முடியலையென்ற வருத்தத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இது எல்லாமே சரியாக போகுது. இன்னும் சிலருக்கு உங்களுடைய வயிறு, அப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு, முதுகு வரைக்குமே சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே சரியாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். அதை சார்ந்த மருத்துவ மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் ஒரு புறம் நோய் நொடிகள் விலகப் போகுது, இன்னொரு புறம் கடன் சுமைகள் நீங்க போகுது. இத்தனை நாளாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்குமா? அவங்க மீண்டும் ஒரு நல்ல இலக்கை அடைவாங்களா? வேலை தொழில் சார்ந்த ரீதியில் மேன்மைகள் உண்டாக்க போவாங்களான்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுது. அப்போது கவலை வேண்டாம், முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% மேன்மைகளை அடைய போகிறீங்க. அப்போது இந்த கால அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக நினச்சிங்கன்னா
பூர்வ புண்ணிய இடத்துல இந்த பார்வை விழுறதுனால நினைச்சதை முடிப்பீங்க, ஆசைகள் நிறைவேறும், புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமணமும் நடக்க போகுது. திருமணம் நடக்காதவங்களுக்கு புத்திர பாக்கியமும் கிடைக்க போகுது. குறிப்பாக ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு ஒரு நல்ல மறுமணம் உண்டாகக்கூடிய அருமையான மேன்மைகள் உருவாக போகுது. ஆக மொத்தத்தில் சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர் எல்லாமே உங்களை நெருங்கி வந்து நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய போகுது. உங்களுடைய முயற்சிகள் மட்டும்தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக தேவை. வெற்றிகள் கிரகங்களுடைய பார்வையால் கிடைக்க போகுது. இது வரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகள் சார்ந்து சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் இது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக சரியாக உங்கள் ஜாதகத்தில் இருந்துருச்சுன்னா இந்த யோகம் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கால அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆக முயற்சிகளை பலப்படுத்துங்க. மீண்டும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்தில் இது எல்லாமே சாதகமாக இருக்கணும். திசா புத்தியும் சரி, சர்வாஷ்ட வர்க்கமும் சரி, அது சரியாக இருந்துட்டால் அது 100% வெற்றி அளிக்கும். ஆக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஆக மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.